வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் பில்டிங் வெல்த் பாசிவ் வே. ஸோ திஸ் இஸ் முத்துகிஷோர். ஸோ நான் வந்து ஒரு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர், ஒரு ஃபினான்ஷியல் பிளானர். நான் என்னோடய லைஃப்பில் வந்து இத்தனை நாளாக நான் வந்து கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணிருக்கிற நிறைய வந்து குட் ஹேபிட்ஸ் வந்துட்டு, மணி ரிலேட்டடான குட் ஹேபிட்ஸ் வந்துட்டு உங்கள் கூட வந்து இந்த லைவில் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு மணி சேவிங் டிப். இது வந்து நமக்கு ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு டிப். அது ஒரு பொருள் வாங்கும்போது வந்துட்டு அந்த பொருள் வாங்கும்போது வந்துட்டு அதனுடைய பேஸ் வேரியண்ட், சீப்பஸ்ட் வேரியண்ட் வாங்குறதா இல்லை வந்து டாப் அண்ட் வேரியண்ட், ஹையஸ்ட் காஸ்ட்லியான வேரியண்ட் வாங்குறதா, இந்த கேள்விக்கான விடையை தான் இன்றைக்கி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து ஒரு குட்டி ரிசர்ச் நான் பண்ணேன். நான் என்னோடய தாட் ப்ராசஸ் கொஞ்சம் போட்டேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு சில ஒரு நான் ரொட்டீனான ரூட்டு, ஒரு நான் கன்சர்வேட்டிவான ஒரு அப்ரோச் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் ஆச்சு. எனக்கு அதை நான் டெய்லி லைஃப்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு நிஜமாலுமே வந்து நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கு. இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் நீங்கள் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்சோ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதில் எந்த டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கீழே அந்த லிங்க்கில் வந்துட்டு என்னோடய யூடியூப்னுடைய பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தேர், ரைட்? ஸோ ஹேவிங் செட் தட், இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் போயிடலாம். நம்ம கிவ் மீ அனதர் 15 செகண்ட்ஸ். ஸோ ஒரு 2-3 பேர் வந்து ரெகுலராக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் வில் ஸ்டார்ட் தி செஷன். ஹாய் ருக்மணி, ஹாய் விக்னேஸ்வரன். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு கான்ட்ரடிக்டரியான டிப் ஒன்று நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் என்னோடய லைஃப்பில் வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிருக்கிற ஒரு விஷயம். இது பண்ணுறதுனால வந்து நிறைய விஷயம் எனக்கு வந்து தலைவலி இல்லாமல் இருக்குது. எனக்கு வந்துட்டு அந்த தலைவலி மூலமாக நான் வந்து தலைவலி இல்லாமல் இருக்கிறதுனால பணத்தை நிறைய நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இது என்னன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டே இன் த லைஃப் டில் தி எண்ட். மீன்வேல் நீங்கள் வந்து இந்த கீழே யூடியூப்பில் நம்ம பேஜினுடைய யூடியூப் பேஜ் நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும். உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் அங்கே அப்லோட் பண்ணிடுறேன். அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நான் பண்ணுற ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ், இன்சூரன்ஸ் பற்றின ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸ், இது எல்லாமே அங்கே தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் யாராவது லைவில் ஜாயின் பண்ணி பேசணும்னு வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் பார்த்துட்றேன். நான் தி எஜெண்டா. ஓகே, ஸோ சகாதேவன் உங்களுக்கு நான் இது கொடுத்துட்டேன். நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரைட். ஸோ இப்போ லெட் அஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன? ஒரு பொருள் வாங்கும்போது வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ல வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஐஃபோனே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஒன்று இருக்கும், 256GB இருக்கும், 128GB இருக்கும். ஐஃபோன் ஐஃபோன் 16 இருக்கும், ஐஃபோன் 16 ப்ரோ இருக்கும், ஐஃபோன் 16 ப்ளஸ் இருக்கும், ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ், அட்லீஸ்ட் இந்த 4 வேரியன்ட் இருக்கு. இதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். 125GB, 256GB, அதுக்கடுத்து வந்து 512GB இருக்கும் உங்களுக்கு, அதுக்கடுத்து 1TB இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 12-13 காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ஐஃபோன்லேயே இருக்கு. சேம் கோஸ் வித் எனி கைண்ட் ஆஃப் ஃபோன். ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்தீங்கனாலுமே அதுலேயுமே உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி வேரியன்ட்ஸ் வேற எங்க கொடுப்பாங்க அப்படின்னா கார்ல கொடுப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு. கார்ல வந்து ஒரு லோயஸ்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhலேருந்து இங்க கார் மாடல் இருக்கு, இந்த பர்டிகுலர் சீரிஸ் லான்ச் பண்றோம்னு சொல்லிட்டு பேஸ் வேரியன்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதோடதே டாப் வேரியன்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரைஸ் டபுளா இருக்கும். ஒரு 12.5 lakhs, 13 lakhs அந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம எந்த மாடல் போனாக்கா பிரைஸ் நமக்கு வந்து மிச்சமாகும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின். ஓகே, ஒரே செகண்ட்.
ஓகே. ஸோ இப்போ இதனுடைய ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துலாம். நம்ம நீங்கள் ஒரு iPhone 16 பேஸ் வேரியன்ட் எடுக்கிறீங்க, 120 GB எடுக்கிறீங்கன்னா ஒரு 80,000 இருக்கும். இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல. ஒரு iPhone 16 பேஸ் வேரியன்ட் எவ்வளோன்னு பார்த்துலாமா? இப்போ இப்போ 17 இருக்கு போன்ட்டு 128 GB ப்ரைஸ் இன் இந்தியா வந்துட்டு பேஸ் ஸ்டோரேஜ் வந்து 256 GB. இதோட MRP வந்து உங்களுக்கு 83,000 வருது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 512 GB வந்து ஒரு 1 lakh சொல்றாங்க உங்களுக்கு. சேம் வித் வந்து இப்போ 17 ப்ரோ மேக்ஸ் இதனுடைய டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,29,000. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருது வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த அதாவது 82,000க்கும் ஒரு வேரியன்ட் இருக்கு, 2.25 லட்சம் ரூபாய்க்கும் வந்து ஒரு வேரியன்ட் வச்சிருக்கான். ஓகே, இதே மாதிரி இப்போ நீங்க வந்து கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா லெட்ஸே வந்து ஒரு டொயோட்டால வந்து டொயோட்டா கிளான்ஸா ஆர் சுசுகில வந்து பலினோவோட பேஸ் மாடல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 7.25 லட்சம் ரூபாய். நீங்க ஆர்டிஓ ஷோரூம் பிரைஸ், ஆர்டிஓ பிரைஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா 7.25 லட்ச ரூபா வருது. இதே பலினோ வந்துட்டு டாப் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 12.25 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு வந்துட்டு. சென்னையில இருந்து 17 லட்சம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் ஒரு 12.5 lakhs கிட்ட வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% உங்களுக்கு வந்து பிரைஸ் ஜாஸ்தி. 7.5 லட்ச ரூபாயில இருந்து 12 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வரும். இப்போ நான் இதுல வந்து எதை நான் வந்து எடுக்கிறது? திஸ் இஸ் தி கொஸ்டின். எதை நான் எடுத்தாக்கா எனக்கு வந்து பணம் மிச்சமாகும் எனக்கு? இப்போ இந்த மாதிரி இந்த வேரியன்ஸ் கொடுக்கறதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பெனிஃபிட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்டுறாங்க, ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. சேம் கான்செப்ட் தான் நீங்க வந்து இந்த சாஸ்லயும் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க போறீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே வந்து MS ஆஃபீஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருப்போம். ஒரு 4 ஃபீச்சர் இருக்கிறது வந்து ஒரு வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் இருக்கும், அடுத்த ஒரு வேரியன்ட் இருக்கும். நான் சொல்ல ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து லெட்ஸே ஒரு சாஃப்ட்வேர் நீங்க எடுக்க போறீங்கன்னா எத்தனை யூசர்ஸ் உங்க கம்பெனி இருக்கிறாங்க, இல்லை நீங்க வந்து சிங்கிள் யூசர் எடுக்க போறீங்களா, இது அதுல கொடுத்துருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலரா அப்கிரேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காரினுடைய அடுத்த வேரியன்ட் வந்து அடுத்த ஒரு அப்கிரேட் வந்து அடுத்த வருஷமே வந்துடும். அது இன்னும் வந்து பெட்டரா நிறைய ஃபீச்சர்ஸோட வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வாங்குற கார் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வச்சிருக்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த 5 வருஷத்துல இப்போ நீங்க வச்சிருக்கிற காரு, இப்போ நீங்க வச்சிருக்கிற ஃபீச்சர்ஸை விட இன்னும் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துல வந்துடும், இல்லை ஒரு 7-8 வருஷத்துல வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. அந்த டைத்துலயும் வந்து இப்போ நீங்க வச்சிட்டு இருக்கிற கார் வந்து ரெலவெண்டா இருக்கணும். நீங்க மற்ற கார்ல இந்த ஃபீச்சர் இருக்கு, இந்த கார்ல என் ஃபீச்சர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரக்கூடாது நினைச்சீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் தி ஹையர் அண்ட் வெர்ஷன். இன்னொரு ரீசன், ஹையர் அண்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே பலினோ எடுத்துப்போமே, பேஸ் வேரியன்ட்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. டாப் வேரியன்ட்ல தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். டாப் வேரியன்ட்டுக்கு ஒரு வேரியன்ட் முன்னாடி தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் ரெகுலராக யூஸ் பண்ணி போகிறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. மேனுவல் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஆட்டோமேட்டிக் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. அப்படிங்கும்போது அந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மைலேஜ் ஜாஸ்தி வரும். ஸோ யூ கேன் கோ ஃபார் டாப் அண்ட். இப்போ பேஸ் வேரியன்ட் போடுறது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க பேஸ் வேரியன்ட் போய் அடிஷனல் அக்சசரிஸ் எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கி போட்டீங்கனாலுமே டாப் வேரியண்டோட காஸ்ட் வராது. எனக்கு புரியுது எனக்கு வந்துட்டு. ஆனா அதுல வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலோட பெனிஃபிட் உங்களுக்கு வராது. அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க பேஸ் வேரியன்ட் எடுத்துட்டு ஆர் மிட் வேரியன்ட் எடுத்துட்டு அதுல நீங்க வந்து இந்த விஷயத்த போட்டுருக்க 360 கேமரா உங்களுக்கு வந்து கம்பெனி ஃபிட்லேயே வராது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த தேவைக்கு உண்டானது வந்துட்டு கம்பெனிலேயே ஆஃபர் பண்றான் அப்படின்னா பெட்டர் பே தி ஹையர் ப்ரீமியம் அண்ட் கோ ஃபார் தி டாப் அண்ட் ப்ராடக்ட். இது உங்களுக்கு எப்படி தலைவலி மிச்சம் படுத்துன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ரெட்ரோ ஃபிட் பண்றோம், தேர்ட் பார்ட்டி இருந்து வாங்கி போடுறோம் அப்படின்னா அவன் ஏதாவது வந்துட்டு தப்பா மாட்டுறான் அப்படின்னா உங்க கம்பெனியோட காருடைய வாரண்டியே போயிடும். கார்ல ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் எடுக்கணும். அது ஒன்று பீஸ் ஆஃப் மைண்டை கலைக்கும், ரெண்டாவது பணத்துக்கு வெயிட் வைக்கும். திஸ் இஸ் பேட். இப்போ கமிங் டு ஒரு செல்போன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் இப்போ செல்போன்ல நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களோட யூசேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு நீங்க வந்து ஒரு அவிட் போட்டோகிராஃபர் நீங்க வந்துட்டு இல்லை வந்து நிறைய ரீல்ஸ் நீங்க ஷூட் பண்ணுவீங்க, வீடியோ ஷூட் பண்ணி போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 128 GB ஸ்டோரேஜ் பத்தாது. யூ ஹவ் டு ஹேவ் அட்லீஸ்ட் 256 GB, பெட்டர் 512 GB. இந்த 512 GB மாடல் எடுத்துட்டீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு வேரியன்ட் நீங்க லிஸ்ட் டவுன் பண்றீங்க, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. இதுக்கு அடுத்து வந்து iPhone 16 16 Pro Max 16 Pro
இதெல்லாம் நீங்க யோசிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இந்த ஃபோனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ண போறீங்க. இதுக்கிடையில நிறைய நீங்க வந்து அப்கிரேட் நடந்துட்டு இருக்கும். இந்த அப்கிரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டில் நீங்க ரெலவெண்டா இருக்கணும், அந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கோ ஃபார் ஹையர் கவர் ஆஸ் மச் அஸ் அஃபோர்டபுள் ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஐஃபோன் வாங்க போறீங்கன்னா ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் அந்த 2 TB தான் உங்களுக்கு வாங்கணும்னு சொல்ல, 2.5 லட்ச ரூபாய் ஃபோன் தான் வாங்க சொல்ல நான். பட் ஐஃபோன் நானும் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக வேண்டி போயிட்டு ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க. ஐஃபோன் தான் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல உங்க பர்பஸ் என்னடெல்லாம் பார்த்துட்டு மிடில் கிரவுண்ட். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஐஃபோன் வந்துட்டு ஐஃபோன் 15 பிளஸ் 256 GB ஸ்டோரேஜ். இது வந்துட்டு எனக்கு இதுவே ஸ்டோரேஜ் எனக்கு பத்த மாட்டேங்குது. பாதி நேரம் வந்து வீடியோஸ் டெலிட் பண்றதே எனக்கு வேலையா இருக்கு எனக்கு வந்துட்டு. இப்போ என்னோட ரிக்ரெட் என்ன அப்படின்னா, நான் 256 GB பதிலாக வந்துட்டு அடிஷனல் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி 512 GB போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு தலைவலி இருந்திருக்காது இல்லை அப்படின்றது என்னுடைய ரிக்ரெட். இந்த ரிக்ரெட் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பணமா டிரான்ஸ்லேட் ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல உட்காந்துட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு உட்காருவேன். ஓகே, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காரும்போது கிளிக் பண்ணி ரெக்கார்ட் அனுப்புறாக்கா மேனேஜ் ஸ்டோரேஜ் வரும். ஸ்டோரேஜ் இல்லை உங்க போன்ல, மேனேஜ் ஸ்டோரேஜ் போட்டோ டெலிட் பண்ண வரும். அப்போ ஒரு பீக் ப்ரெஷர் உங்களுக்கு வரும், உங்களுக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி வரும். அந்த இடத்துல நீங்க யோசிச்ச கான்செப்ட் அந்த ஃப்ளோ எல்லாம் போயிட்டு போனடா அந்த வீடியோ போட மாட்டீங்க, இல்லை போய் இந்த வீடியோ பழைய வீடியோ டெலிட் பண்ணிருப்பீங்க. அந்த அட்டென்ஷன் போயிடும். திரும்ப அந்த மோடு கொண்டு வந்து நீங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடும்போது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்ச அந்த எக்ஸ்பிரசிவ் ஃபீல் உங்களுக்கு வராது. இதை விட வந்து சில மொமெண்ட்ஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு டக்குன்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும், போடலன்னா உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட்ஸ் மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு இன்டான்ஜிபிள் பெனிஃபிட், பட் திஸ் வில் காஸ்ட் ஹியூஜ் லாஸ் இன் யுவர் சேவிங்ஸ், நியர் மணி. இது ஒரு சிம்பிள் இதுதான். இப்போ நீங்க இதுக்கு ரெட்ரோ ஃபிட் பண்ண போறீங்கன்னு என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒதுக்குன்னு ஒரு டாங்கிள் வாங்கணும், நம்ம டாங்கிளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வைப்போம் நம்ம வந்துட்டு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனாலதான் சொன்னேன், ஒரு ஃபோன் வாங்க போறீங்க, டிவைஸ் வாங்க போறீங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் யூ, கோ ஃபார் தி சூப்பர் ஹை எண்ட் ப்ராடக்ட். டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்துக்கோ. நீங்க வந்துட்டு அந்த டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு அந்த பணம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இல்லை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா உங்களால எவ்வளவு பெட்டரா அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து காஸ்ட்லி ஹையர் எண்ட் வந்து எடுத்துக்கோ. நீங்க வந்துட்டு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே, கார்ல டாப் அண்ட் வாங்குறதாட்டும் சரி, இல்லை வந்து போன்ல டாப் அண்ட் வாங்குறதாட்டும் சரி, இல்லை லேப்டாப், மேக் புக், எனி திங் தட் கீம்ஸ் ஆர் அப்கிரேடிங். வருஷம் வந்து புது பெனிஃபிட் புது ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்றான். ஆனா எவ்ரி இயர் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற எல்லா கேட்டகரியில் இருக்கிற எல்லா பொருளுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பெட்டர் வெர்ஷன் வாங்கிக்கோங்க. பைக் ஆட்டும், கார் ஆட்டும், என்ன லேட்டஸ்ட் ஃபீச்சர் இருக்கோ அது இருக்கிற காரோ அது இருக்கிற பைக்கோ நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க வந்துட்டு ஓகே, இது உங்க பட்ஜெட்குள்ள பெட்டரா வாங்கிக்கோங்க. இது வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு அப்கிரேட் பண்றதுக்கோ, திரும்ப நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம்லயே அந்த பொருளை வித்துட்டு அடுத்த பொருள் வாங்குறதுக்கோ உண்டான தேவை ஏற்படாது. இல்ல இது எதுவுமே எனக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னா we will compromise on our benefits, compromise on the features that we get. இந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் நீங்க மணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்கன்றது என்னோட பாயிண்ட். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்கும் இப்போ இந்த வீடியோ நீங்க இந்த கண்டென்ட் நீங்க வந்து இந்த விஷயம் நீங்க வந்து இனிஷியல் இருந்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வேற என்ன பொருள் வந்துட்டு ஒரு மல்டிபிள் வேரியன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு டாப் வேரியன்ட் போனாக்கா பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது வந்து லாங் டேர்ம்க்கு நீங்க வந்து அந்த பொருள் யூஸ் பண்ணலாம். யூஆர் ஓகே, அது வந்து உங்களுக்கு குவாலிட்டியில வரும் உங்களுக்கு. அது அந்த இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் வந்துட்டு. நாளைக்கு வேற ஒரு கேட்டகரி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு சேஞ்ச் தான். இட் இஸ் நாட் அ ஹேபிட், ஒரு தாட் ப்ராசஸ், ஹவு யூ ஆர் அப்ரோச்சிங் ப்ராடக்ட்ஸ். இதோட இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் ஐடியா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டு சம்மரைஸ், நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க. அந்த பொருள் வந்து எவ்ரி இயர் ஆர் எவ்ரி நவர் தென் ஒரு அப்கிரேட் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த எவ்ரி அப்கிரேட் வரும்போதும் வந்துட்டு நீங்க வந்து அந்த அப்கிரேட் நீங்க வாங்க போறது இல்லை. நீங்க வாங்கின பொருளை அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்க எப்படி வச்சுட்டு இருக்க போறீங்க அப்படின்னா, அப்போ இப்போ நீங்க வாங்குற பொருளே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹையர் எண்ட் வேரியன்ட், எந்த வேரியன்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த வேரியண்ட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமா நீங்க வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, அதுக்கு செலவு பண்ண தேவை இருக்காது. நீங்களும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் தி கண்டென்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலயே உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க வந்துட்டு நோ ப்ராப்ளம், வி கேன் டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கேளுங்க நீங்க வந்துட்டு.
ஓகே. ஆக்சுவலி இந்த 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 டாப்பர் அண்ட் வேரியன்ட் ப்ராடக்ட் நீங்க வாங்கும்போது இன்னும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இது நான் யோசிச்சதுல தாண்டி இன்னொரு 2-3 விஷயம் இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த பொருளை நீங்க வந்து ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கார் ஆகட்டும், இல்லை ஃபோன் ஆகட்டும், லேப்டாப், என்ன ஏதோ ஒரு விஷயம்ட்டு இந்த ஹையர் அண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து இதுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட் இருக்கு. ரீயூஸ்டு பொருள் வாங்குறது, யூஸ்டு பொருள் வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, அது அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கும். ரீசன் அதனால நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு பேஸ் வேரியண்ட் விற்கிற ரேட்டை விட இதை நீங்க ஜாஸ்தியா விற்கலாம் நீங்க வந்துட்டு. ஆர் அட்லீஸ்ட் டிப்ரிசியேஷன் கம்மியா இருக்கும். ஒரு பேஸ் வேரியண்ட் 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு கார் வாங்கிட்டு நீங்க அதை வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறத விட ஒரு ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டாப் வேரியண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய்க்கு நீங்க விற்கலாம் நீங்க வந்துட்டு. ஓகே, ஸோ தி அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் ஆக்சுவலி லோயர் இன் திஸ் கேஸ். நீங்க நிறைய அமௌண்ட் நீங்க எடுத்திருப்பீங்க நீங்க வந்துட்டு. இன்னொரு ப்ராப்ளம் வந்துட்டு இதெல்லாம் நீங்க ஈஸியா வித்தலாம். ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு விஷயம் இல்லை, நீங்க ஈஸியா வித்தலாம். மோர் பீப்புள் வில் பி கமிங் அப் டு பை த ப்ராடக்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ரெட்ரோ ஃபிட்டிங் நீங்க வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீச்சு உள்ள வந்துட்டு உங்களுக்கு. அதனால நீங்க அதுக்கு தனியா நீங்க செலவு பண்ணி பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஓகே, வேற வந்துட்டு உங்களுக்கு அந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல வந்து ப்ராடக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரண்டி எல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து வாரண்டி ஜாஸ்தி இருக்கனால ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆனாலுமே அதை நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். லோவர் எண்ட் போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. these are some of the other things. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஆட் பண்ணலாம் நீங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க நீங்கள் வந்துட்டு. இல்லை நமக்கு வந்து இது Q&A இல்லை அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ வைண்ட் அப் வித் டே. விஜய், மீனாட்சி, சரவணன், நான் சொன்ன இந்த கருத்து வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? இது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது புதுசா இருந்தது? அது நான் சொல்றதுல வந்து சரி தப்பு ஏதாவது இருக்கா? நீங்க ஏதாவது லிசன் பண்றீங்க ஆரம்பத்துல இருந்து? ஓகே, ஸோ ரூம்குள்ள புதுசா வந்துடுறவங்களுக்கு ஒரு குயிக் அப்டேட். ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்துட்டு ஒரு பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு ஐடியா பத்தி பேசணும். ஆக்சுவலி வந்து பணத்தை நிறைய செலவு பண்ணி மிச்சப்படுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஹையர் அண்ட் வேரியன்ட் எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். லாங் ரன்ல நமக்கு அதை வந்து நிறைய செலவு வைக்காது, நம்ம வந்து ரிலவெண்டாவே இருப்போம் அப்படின்றது நான் சொன்ன அந்த பாயிண்ட் இருந்தது. இதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் நம்ம. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் நீங்க. இல்லைன்னா ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின இல்ல இப்போ உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தின ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருந்தாலும் அதை நீங்க கேட்கலாம் நீங்க. ஐ வில் ஆன்சர். திஸ் இஸ் முத்துகிஷோர். ஐ எம் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஐ எம் ஃபினான்ஷியல் பிளானர். ஐ ஹெல்ப் பீப்புள் டு மேனேஜ் their மணி பெட்டர். ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு குட்டி இது. நீங்க இந்த 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 பேஜ் இப்போதான் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன். நாங்கள் யூடியூப் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோனுடைய ரெக்கார்டிங் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, விஜய் வந்து தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் சார். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. தேங்க்யூ விஜய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். இட் மேட் மை டே. மிக்க நன்றி. அதாவது நம்ம பேசின வந்து லிசன் பண்ணிருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்றது மிக்க நன்றி. எஸ் சரவணன், மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் லோ பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் ப்ரோ, பட் யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட் பாயிண்ட். எஸ், கண்டிப்பா ப்ரோ. அதுதான் வந்து நான் சொல்றேன். இப்போ நாங்கள் வந்து டொயோட்டால கிளான்ஸ் எடுத்தோம். நாங்கள் எங்களால் வந்து ஒரு 7.5 லட்ச ரூபா கொடுத்து பேஸ் வேரியன்ட் எடுத்து அதை அப்கிரேட் பண்ணிருக்க முடியும். பட் அதுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டிக் போகணும் அப்படின்னா அதை நான் வந்து டாப் எண்ட் தான் நான் போயணும். இல்லை ஜி வேரியன்ட் நான் போயிருப்பேன். நான் வந்துட்டு டாப் எண்டுக்கு அடுத்த வேரியன்ட் அதை நான் வந்து பேஸ் வேரியன்ட் எடுத்து நான் வந்து ஒரு கியர் பாக்ஸ் எல்லாம் போட்டு அப்கிரேட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அது காஸ்ட் வந்து ஷூட் அப் ஆயிடும். நான் ஆட்டோமேட்டிக் டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியன்ட் ஜி வேரியன்ட் போகலாம் அப்படின்னா எனக்கு அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. ஆட்டோமேட்டிக் வித் க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. அது வந்து எனக்கு வந்து டாப் எண்ட்ல மட்டும் தான் வரும் எனக்கு. ஸோ அந்த ரீசனால தான் நான் வந்து டாப் எண்ட் போயிட்டேன். ஓகே, எனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும், எனக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே வருது.
இப்போ அதுல எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு பெனிஃபிட் என்ன கிடைச்சதுன்னா 360 கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த 360 கேமராலே கைட்லைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு, சைட்ல மேலே கீழே எல்லாமே வந்துடும். இப்போ நான் ரிவர்ஸ் இருக்கிறது வந்துட்டு பின்னாடி சைடெல்லாம் நான் மேனுவலா பார்த்து இருக்கிறது இல்லை, அந்த ஸ்க்ரீன்ல அதுவே ஒரு கைட்லைன் காட்டும் உங்களுக்கு, அதை பார்த்து எடுத்துக்குவேன். இப்போ இந்த பெனிஃபிட் வந்துட்டு நான் வந்து ஒரு பேஸ் வேரியண்டோ மிட் வேரியண்டோ எடுத்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்காரு. மேபி அந்த கேமரா நான் ரெட்ரோ ஃபிட் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும், பட் இந்த குவாலிட்டி ஒரு ரெட்ரோ ஃபேக்டரி ஃபிட்ல இருக்கிற இந்த குவாலிட்டி வந்து வெளியில உங்களால எடுத்துட்டு வர முடியாது. பிளஸ் ரெண்டாவது அந்த வாரண்டி இஷ்யூஸ்லாம் வரும் எனக்கு. இது இன்னொரு பெனிஃபிட் எப்படி இருந்ததுன்னா, என் ஒய்ஃப் வந்து அவங்க இப்பதான் லேர்ன் பண்றாங்க வந்துட்டு, கார் ஓட்ட லேர்ன் பண்ணாங்க. அவங்களுக்கு இது வந்து சூப்பர் டூப்பர் ஃபியூச்சரா இருக்கு, பர்டிகுலர்லி இந்த ஆட்டோமேட்டிக்ல இருக்கும்போது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்ல டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும் தான் கிடைச்சிருக்கு எனக்கு. தட் இஸ் வை ஆக்சுவலி வாண்டட் டு ஷேர் திஸ். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஃபோனுமே அதே தான் வந்துட்டு, நான் வந்து ஒரு 120 GB வந்து 82,000 வாங்குறதுக்கு பதிலாக நான் ஒரு 3 years முன்னாடியே வந்துட்டு 1,20,000 ஸ்பெண்ட் பண்ணி 256 GB ஐஃபோன் பிளஸ் பெரிய ஸ்கிரீனா இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன். நான் வந்துட்டு ஸ்டில் ஐ ஹேவ் திஸ் ரிக்ரெட். ப்ரோ வெர்ஷன் அப்பயே நான் போயிருக்கலாமோ அப்படின்ட்டு, ட்ரிபிள் கேமரா வச்சு நான் எடுத்துக்கலாமோ ஒரு சின்ன ரிக்ரெட் இருக்கு எனக்கு. பட் தட்ஸ் ஓகே. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஃபோன் எனக்கு வந்து தொல்லை கொடுக்கல, எனக்கு டச்வுட் அப்படியே போட்டு வந்தது. ஸோ அதனால அப்படி நான் போயிட்டு இருக்கேன். இன்னும் வேற என்னெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்கிரேட் வெர்ஷன் இருக்குன்னு யோசிச்சா தெரியும். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க எனக்கு, ஸோ தட் நான் இன்னும் பெட்டரான திங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் சரவணன், தேங்க்ஸ் ஃபார் வேலிடேட்டிங் திஸ் பாயிண்ட். நான் சொன்னது வேலிட் பாயிண்ட் தான் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து அதுவே ஒரு நன்றி. அது தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் நோட்டீசிங், இப்போதான் நோட்டீஸ் பண்றேன், பாசிவ் பேஜ்ல 250 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். யூடியூப் வீடியோஸ்ல வந்துட்டு எப்படி 250 அக்குமுலேட் ஆச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு 250 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். குட், சூப்பர். ஸோ விஜய் அண்ட் சரவணன், உங்க 2 பேருக்கு ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம வந்து இந்த லைவ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஸோ கேஸ் என்னோட வாட்ஸ்அப் சேட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னன்னா உங்களுக்கு வந்து வேணும், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்லை இன்சூரன்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் வாங்குறதுல உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் சேட் வித் மீ ஆன் திஸ். நான் வந்து அடுத்த பேட்ச் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாசிவேனுடைய ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எப்படி பாசிவ் இன்கம் எடுக்கிறது அப்படின்றதுக்கான ட்ரைனிங் வந்து நான் ஷெட்யூல் பண்ண போறேன். நான் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும். அது நீங்க ஜாயின் பண்ண அப்படின்னாலுமே கீழே இருக்க வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன் நான். ரைட், ஸோ ஹேவிங் செட் தட், திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு லைவ்ல சந்திக்கலாம் நம்ம. ஓகே, பேசுங்க. நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow.